ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பிட்ட பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஒவ்வொரு மந்த்தும் மாதத்தின் இறுதியில் நம்ம ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி செல்ஃபாக நீங்களே சுயமாக க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கலந்தாய்வு உங்களுக்கு உதவும். நாங்கள் பை செல் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம், அதை நீங்கள் பின்பற்றுங்கணும் கண்டிப்பாக இருக்காது. அதனால் உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கலந்து கொள்ளலாம். இது கட்டண பயிற்சி. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓடிஎம் ஸ்ட்ரைக்கோட விலை யாரோடது அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக பார்க்க போனால் ஆப்ஷன் ப்ரீமியம் கொஞ்சம் பேசிக் இருக்கிறவங்க, கற்றுக்கணுன்ட்டு இருக்கிறவங்க முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் ப்ரீமியம் ஓட விலை ஒரு கட்டமைப்பு, அதை ஒரு ஃபார்முலாவில் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இது டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறத வச்சு இயங்கிறத விட அது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இதனுடைய ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஆப்ஷன் செயினோட ஸ்ட்ரக்சராக இருக்குது. அதுவும் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட விலை ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஐடிஎம் ஸ்ட்ரைக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ. அதாவது இந்த எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூவை டைம் வேல்யூ அப்படின்னு பிரிப்பாங்க. ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் இன்ட்ரென்சிக் வேல்யூ 0வாக இருக்கும், எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதனால் நம்ம இப்போ என்னென்னா ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், ஜூன் ஃப்யூச்சரை 24,727 நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ். ஸ்பாட்டோட ப்ரைஸ் 24,718, ஒரு 9 ரூபாய் நமக்கு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு ஸ்லைடாக இதை கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். அதுக்கு ஒரு ஸ்டாக்கையும் டிஸ்கவுண்ட் ஸ்டாக்காகவே நான் எடுத்து அதையும் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ 24,500 கால் அண்டு புட் எடுத்துக்கிறோம். கால் ப்ரீமியம் மைனஸ் புட் ப்ரீமியம், அப்போது 406 ரூபா க்ளோசிங் ப்ரைஸ், புட்டோட ப்ரைஸ் 180 ரூபா. அது ரெண்டும் நான் இங்கே எடுத்துட்டேன். இங்கே 226 ரூபாய் அப்படிங்கிற வித்தியாசம் வருது. இங்கே நான் ஒரு ஸ்ட்ரைக்கோட வித்தியாசத்தை மட்டும் தான் எடுத்திருக்கேன், டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்தால் அப்போ அது கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் தோணலாம். ஆனால் எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் எப்படி ஒரு சிமிலாரிட்டியாக இருக்குதுன்னு பார்க்கணும். சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். அது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்ட்டு இருக்கும். அதோட பேஸில் கொஞ்சம் மாறுபடும். ஓகே, டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பாசிட்டிவில் இருந்தால் ஸ்ட்ரைக் ப்ளஸ் டிஃப்ரென்ஸ், அதாவது கால் மைனஸ் புட் ப்ரீமியம் எடுக்கிறீங்க. இதோட விடை உங்களுக்கு பாசிட்டிவில் வந்தது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக்கோட நீங்கள் அந்த டிஃபரன்ஸை ஆட் பண்ணணும். ஸ்ட்ரைக்குங்கிறது 24,500 நம்ம கொடுக்குறோம். இது நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரைக்கோட இந்த ஆன்சர் பாசிட்டிவில் இருந்தால் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும் அந்த ஸ்ட்ரைக்கோட. இதே நெகட்டிவ் வந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட் டிஃபரன்ஸோட அமௌண்ட் நெகட்டிவில் வந்ததுன்னா அந்த ஸ்ட்ரைக்கோட மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ தான் நமக்கு ஃப்யூச்சர், இதை சிந்தட்டிக் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஃப்யூச்சரோட பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே நம்ம பண்ணும்போது இந்த ஆன்சர் பாசிட்டிவாக வருது. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்ட்ரைக்கோட ஆட் பண்ணுறோம். அப்போ 24,500 ப்ளஸ் 226, அப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு 24,726. இங்கே ஃப்யூச்சரை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டி அது பக்கத்துலேயே வரும், 24,727. அப்போ நமக்கு ஸ்பாட் 24,718 நமக்கு 10 ரூபா ப்ரீமியத்தில் இருக்குது மார்க்கெட். ஓகே, இப்போது இன்ட்ரென்சிக் வேல்யூ 226, எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ 180. அப்போது இங்கே நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 24,500 காலோட விலையை நம்ம பிரித்தால் இந்த 406 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் 226 அப்படிங்கிறது நமக்கு என்னங்க, இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூவில் நமக்கு 180. அப்போது இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ சேர்ந்தது தான் கால் ஆப்ஷனுடைய, அதான் ஐடிஎம் கால். அப்போ அதோட விலை 406. அப்போது இதில் உள்ளடங்கிய ப்ரைஸ் தான் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூவை தான் நமக்கு 24,500 புட் ஓடிஎம் ஆப்ஷனுக்கு
விலை தருகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ 24,500 காலில் நமக்கு என்ன இருக்குது, 226 ப்ளஸ் 180 டைம் வேல்யூ இருக்குது. அந்த டைம் வேல்யூவை தான் புட் ஆப்ஷனுக்கு விலையாக, அதாவது ஓடிஎம் புட் ஆப்ஷனுக்கு கிடைக்கக்கூடிய விலை யாரோடது அப்படின்னா ஐடிஎம் 24,500 ஐடிஎம் காலுடைய எக்ஸ்டென்சிக் வேல்யூ தான் 24,500 புட்டின் விலையாக அமைகிறது. அப்போ இந்த புட்டோட விலை கம்மியாச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இன்ட்ரென்சிக் வேல்யூவும் ப்ளஸ் டைம் வேல்யூ, அவனோட கட்டிங் இருக்கிற டைம் வேல்யூ கம்மியாகும், அதுவும் டிகேக்குள்ளே போகும் அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஆய்வு பண்ணும்போது இது நீங்கள் புரிஞ்சிக்குவீங்க. அப்போ இதனால் வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷனுக்கு உண்டான விலை யார் கொடுக்குறா அப்படின்னா ஐடிஎம் ஆப்ஷன் தான் கொடுக்குது. அப்போ காலுடைய டைம் வேல்யூ அதிகரித்தா புட்டோட வேல்யூவும் அதிகரிக்கும். இதுதான் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 406க்குள்ளே நமக்கு இந்த 180 இருக்குது. அப்போ 226. அப்போ இந்த 226 ப்ளஸ் 180 தான் டைம் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 180 டைம் வேல்யூ தான் நமக்கு புட் ஆப்ஷனுடைய விலையாகவும் கொடுக்குறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த புட் ஆப்ஷனுடைய வேல்யூ ஏறிச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய டைம் வேல்யூம் ஏறுமே அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும். சப்போஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூவை இறக்கி நமக்கு வந்து டைம் வேல்யூ ஏற்றி நமக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இங்கே அந்த ட்ராமா நடக்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இதை வந்து பேசிக்காக புதுசாக இருக்கிறவங்களுக்கு சின்ன குழப்ப நிலையெல்லாம் ஏற்படும். ஆனால் இதை வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தனு சொல்கிற மாதிரி பார்த்தா புரியாது, பார்க்கத்தான் புரியும் அப்படிங்கிறது இங்கே கான்செப்ட். ஓகே, அடுத்த ஸ்ட்ரைக் நம்ம வந்துட்டு 24,600 கால் புட்டை நம்ம எடுத்துருக்குறோம். அப்போ அதோட டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் நான் காலோட அமௌண்ட் 339 போட்டுறேன், புட்டோட வேல்யூ 214 போட்டுறேன், நமக்கு 122 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ இந்த 122 தான் நமக்கு வந்துட்டு பாசிட்டிவில் இருக்கிறதுனால 24,600 ப்ளஸ் 122 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அப்போ என்ன 24,722 அப்படிங்கிற ஒரு விடை கிடச்சிருக்கு. அப்போ இது மாறுதே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இங்கே 24,726 வருது, இங்கே 24,722 வருதுன்னா அந்த இம்ப்ளைட் வாலிட்டி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும் டைம் வேல்யூ. அதனால நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த 122 ஆட் பண்ணி அப்போ இதில் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு 122 ரூபா. அப்போ இது 339ல் நம்ம வந்துட்டு 122 அப்படிங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் 217 அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு என்னதுங்க, நமக்கு டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூவை தான் ஓடிஎம் புட், இது வந்து ஓடிஎம் புட், இது வந்துட்டு ஐடிஎம் கால். அப்போ ஐடிஎம் கால்குள்ளே இருக்கக்கூடியது, ஐடிஎம் கால் எப்படி பிரிப்போம், இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்டென்சிக் வேல்யூன்னு பிரிப்போம். இந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூவை தான் நம்ம ஓடிஎம்மோட விலையாக கொடுக்குறாங்க, ஓடிஎம் புட் ஆப்ஷனோட விலையாக கொடுக்குறாங்க. இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது 24,700 புட் ஆப்ஷனுக்கு எடுக்கிறோம். இங்கே வந்து அதே மாதிரி கால் மைனஸ் புட் எடுக்கிறோம். 281 மைனஸ் 259 22. அப்போ 24,700 ப்ளஸ் 22, ஏன்னா நம்மளுக்கு டேட்டா வந்துட்டு ப்ளஸில் கொடுத்துருக்கு. அப்போது 24,222. அப்போ இங்கே இன்ட்ரென்சிக் வேல்யூ என்னென்னா 22 ரூபா ப்ளஸ் 259 ரூபா டைம் வேல்யூ. அப்போது இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 281 ரூபா வந்தாச்சு. அப்போ இந்த 259ங்கிறது டைம் வேல்யூ, இந்த வேல்யூ தான் புட் ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்தது 24,800 கால் புட் எடுத்துருக்குறோம். காலோட விலை 228, புட்டோட விலை 304. இங்கே ஆன்சர் நெகட்டிவில் வருது. அப்போ இந்த மைனஸ் 76 அப்படிங்கும்போது ஸ்ட்ரைக்கோட மைனஸ் பண்ணிவிடுவோம். 24,800 மைனஸ் 76 24,724. அப்போது இங்கே வந்துட்டு ஐடிஎம் புட் 24,800 புட்டோட இன்ட்ரென்சிக் வேல்யூ 76 ப்ளஸ் 304 அப்படிங்கிறது நமக்கு 228 அப்படிங்கிறது டைம் வேல்யூ 228. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 304. புரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த 228 24,800 புட்டோட டைம் வேல்யூ தான் ஓடிஎம் காலோட விலையாக அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது 24,900 கால் மைனஸ் புட் 175 ரூபா மைனஸ் ஆகுது. அப்போ 24,900 24,900 மைனஸ் 175, அப்போது நமக்கு 24,725 வருது. அப்போது 175 ரூபாய்ங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ யாருக்கு அப்படின்னா 24,900 புட்டுக்கு. அப்போ ப்ளஸ் நமக்கு
ரூபாய் இது வந்து டைம் வேல்யூ. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 358 வருது. அப்போது ஐடிஎம் புட்டோட டைம் வேல்யூ தான் காலுடைய, அதாவது 24,900 காலுங்கிறது ஓடிஎம் காலுக்கு விலையாக கொடுக்குறாங்க. அடுத்தது 25,000. அப்போ 25,000 கால் புட் எடுத்துக்கிறோம். இதில் 143 மைனஸ் 417 274 ரூபாய் மைனஸ் பண்ணுறோம். அப்போது 24,726. அப்போது நமக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது 274 யாருக்குன்னா 25,000 புட்டுக்கு. டைம் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு 143. இது ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு 417 அப்படிங்கிற விட நமக்கு கிடைச்சாச்சு. அப்போது புட் ஆப்ஷன் 25,000 புட் ஆப்ஷனுங்கிறது ஐடிஎம் புட்டோட டைம் வேல்யூ தான் நமக்கு கால் ஆப்ஷனுடைய விலையாக அமைஞ்சிருக்கு. இதை இப்படியும் எடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நான் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு நான் இது பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த 24,727 நீங்கள் பேஸ்டு எடுத்துக்கோங்க. அப்போது டைம் வேல்யூ மாறுறதை உங்களால் கண்டுபிடிக்க, நான் இம்ப்ளைடு வாலிட்டி சேஞ்ச் ஆகுன்னு சொன்னால அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 24,726 இங்கே வந்துடுது, இதுக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ 24,727 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 24,600 காலம். அப்போ 600 காலோட இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் 127 ரூபாய். ஓகேங்களா? அப்போது நமக்கு மொத்த விலை எவ்வளோ? 339. அந்த 339 மைனஸ் 127 அப்படிங்கிறது போடும்போது நமக்கு அதனுடைய டைம் வேல்யூவை நம்ம பிடிச்சிடலாம். 212 அப்படிங்கிற விட நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது இன்ட்ரென்சிக் வேல்யூ 127, டைம் வேல்யூ வந்து 212. அப்போ இங்கே வந்து அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவோட வேல்யூ மட்டும் கொஞ்சம் மாறும். அப்போ இந்த டிஃப்ரெண்ட்டு தான் நமக்கு வந்துட்டு ஓடிஎம்மோட விலை ஏற்ற இறக்கத்துக்கு வரும். இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் சின்ன வித்தியாசத்துக்குனால நான் இப்படி போட்டுட்டேன். நீங்கள் இப்போ நம்ம போட்ட மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம், எப்படி போட்டாலும் கரெக்டு தான். டைம் வேல்யூ மட்டும் ஓடிஎம்மோட டைம் வேல்யூ மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஓகே, அடுத்தது ஹீரோ மோட்டார் கார்பரேஷனோட டேட்டாஸை நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ 4,338 இது வந்து ஸ்பாட்டோட விலை. ஃபியூச்சரோட விலை பார்த்தீங்கன்னா 4,315. அப்போ வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 23 ரூபாய் நமக்கு வரும். இந்த 23 ரூபாய் அப்படிங்கிறது ஸ்பாட்டை விட ஃபியூச்சரோட விலை குறைவாக இருக்கிறதுனால இதற்கு பெயர் வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ கால் மைனஸ் புட்டோட ப்ரைஸ் நம்ம போடுறோம். இது போடும்போது கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டோட ரேட்டு பக்கத்துலேயே வராது. இதுதான் உங்களுக்கு பியூட்டி. இதை நீங்கள் புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு போதும். இப்போ பாருங்கள், 4,300 கால் புட்டுக்கு எடுத்துக்கிறோம். நான் இங்கே ஃபியூச்சரோட லெவல்ஸ் நான் கொண்டு வரவில்லை. 4,316 அப்படிங்கிறது கொண்டு வந்து தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக 4,316 இதிலிருந்து 4,300 காலை கழிச்சிட்டோம்னா நமக்கு இந்த 16 அப்படிங்கிறது வந்துடும், இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்துடும். அப்போது இதிலிருந்து ஓடிஎம் ஆப்ஷனை கழிச்சிட்டு நம்ம கொண்டு வந்துட்டு இது இருக்கிறதுக்கு பதிலாக எச்சா இருக்கிறாங்க கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது 16 ரூபாய்க்குன்னா காலோட விலை பார்த்தீங்கன்னா 88. அப்போ 88ல் 16 கழிச்சிடணும். அப்போ என்ன ஆகுது? 72 ரூபா வரணும். அப்போ 72 ரூபாய்க்கு பதிலாக நமக்கு 71 ரூபா அது சேம் நியர்பை இருக்கிறாங்க. இப்படியும் நம்ம எடுக்கலாம். அல்லது நான் கால் மைனஸ் புட்டோட ப்ரைஸ் போட்டு 16 வந்துடுது, இந்த 16 இன்ட்ரென்சிக் வேல்யூவும் எடுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கம்பேர் வித் வந்துட்டு ஃபியூச்சரை கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே ஃபியூச்சர் இருக்கிறனால உங்களுக்கு டேரெக்டாக ஃபியூச்சர் தெரியுது, ஆனால் வீக்லி ஃபியூச்சருக்கு உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் கால் மைனஸ் புட் எடுத்து தான் நீங்கள் வந்துட்டு ஃபியூச்சரை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதை தான் நான் இங்கே காமிக்கிறேன். அதனால தான் நான் ஃபியூச்சரை வச்சு நான் கணக்கீடு பண்ணாமல் கால் மைனஸ் புட்டை மட்டும் எடுத்து கணக்கீடு பண்ணுறேன். அப்போ 16 அப்படிங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ, இந்த 71ங்கிறது டைம் வேல்யூ. இந்த 71 ரூபா தான் நமக்கு என்னவாக இருக்கிறாங்க? புட்டோட விலையாக இருக்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள் 4,316 வருது, ஆனால் 4,338 வந்திருக்கான், வரல. அப்போது ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஸ்பாட் பேஸ்டா இல்லை ஃபியூச்சர் பேஸ்டா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4,350க்கு 4,350 கால் புட்டோட ப்ரைஸ் 64 மைனஸ் 97. இங்கே என்ன ஆயிடுச்சு? ஆன்சர் மைனஸில் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? புட்டோட மைனஸ் பண்ணுவோம். அப்போ 4,350 மைனஸ் 33 4,317. அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ 33,
64 ரூபாய் அப்படிங்கிறது டைம் வேல்யூ. அந்த 64 தான் காலுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஓடிஎம் காலோட விலை ஐடிஎம் புட்கட்டை இருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்டென்சிக் வேல்யூ தான் இங்கே நடக்குது. அப்போ வந்து இது டோட்டலாகவே இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சராக ஆப்ஷன் செயினுங்கிறது வந்துட்டு முழுக்க ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் அமைந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும். 4400 கால் மைனஸ் புட் நமக்கு வந்துட்டு 83 ரூபாய் நெகட்டிவில். இங்கே நான் நெகட்டிவ் போட மறந்துட்டேன். 4400 மைனஸ் 83 4317. அப்போ 83 ரூபாய் அப்படிங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ. இந்த 129 அப்படிங்கிறது நமக்கு டைம் வேல்யூ. மன்னிக்கணும், 46 அப்படிங்கிறது டைம் வேல்யூ, அதாவது எக்ஸ்டென்சிக் வேல்யூ அப்படின்ட்டு. அப்போ 83 ப்ளஸ் 46 நமக்கு 129. அடுத்தது 4200 கால் புட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதை வந்துட்டு கால் மைனஸ் புட் அப்படின்னு போடும்போது நமக்கு 153 மைனஸ் 33, அப்போ 120 ரூபாய். அப்போது 120 ரூபாய்ங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ, 33 அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிக் வேல்யூ. இந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூ தான் புட்டோட விலையாக இருக்குது. இப்போ நமக்கு இங்கே ஃபியூச்சர் தெரிஞ்சதுனால இந்த கால் மைனஸ் புட்டை போடுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், நமக்கு வந்துட்டு 4200 மைனஸ் 4317 அப்படின்னு போட்டு நம்ம 117 ரூபாய் அப்படிங்கிறத இன்ட்ரென்சிக் வேல்யூவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வீக்லி ஃபியூச்சர் நீங்கள் இண்டெக்ஸில் வீக்லி ஃபியூச்சர் கண்டுபிடிக்கும் போது கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறக்காக தான் நான் கால் மைனஸ் புட்டை நான் எடுத்துக்கிறேன். அதனால் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ரென்சிக் வேல்யூ டைம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ ஓடிஎம் ஆப்ஷனோடைய விலையை நம்ம கொடுக்கறது யார் அப்படின்னா ஐடிஎம் ஆப்ஷனில் இருக்கிற எக்ஸ்டென்சிக் வேல்யூ. அப்போது இந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூ எச்சு கம்மியாகும்போது இன்ட்ரென்சிக் வேல்யூ பேஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் அப்ரிஷியேஷன் மோடில் இருக்கா டிப்ரிஷியேஷன் மோடில் இருக்கா அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் நம்ம ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் பார்க்குறோம். அதை நீங்கள் வந்து நம்மளுடைய காணொலியில் முதல்ல இருக்குது, அதை பார்த்து நீங்கள் முடிவெடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.